ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அரசி வந்து அவங்க ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டே வராங்க. பேசிக்கிட்டே வரையிலே எய்த்தாப்புல கார்த்திகேயன் நிற்கிறாரு. அவர்கிட்ட நின்று பேசுகிறாங்க. நீங்கள் வந்து முன்னாடியே என்கிட்ட உங்கள் பிரச்சனையை சொல்லியிருந்தா நான் அம்மாட்ட முதையே பேசி கூட்டிகிட்டு வந்திருப்பேன். நான் வேறு அம்மாட்ட சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்தனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் வந்துருச்சு. பிரச்சனை என்ன மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களாவது சொல்லியிருக்கலாம்ல அரசி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம அந்த அளவுக்கு நம்ம 2 பேருமே பேசிக்கலையே. நீங்கள் மேலோட்டமாக உங்கள் கடையை வச்சுருக்கதை பற்றி, உங்கள் கடை எப்படி ரன் ஆகுது, எங்கள் அப்பாட்ட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படித்தானே பேசுனீங்க. அந்த மாதிரி தான் 2 பேரும் பேசிக்கிட்டோம். நமக்கு எடுத்தோடனே நம்ம பேசுவோம். நமக்கு நீங்கள் போய் என்னட்ட லவ்வாக சொல்லுவீங்க, நான் வேணான்னு சொல்லுவேன். இன்னும் எங்கள் அப்பாட்ட போய் பேசுவீங்க. எங்கள் அப்பா எனக்கு மேரேஜ் பண்ணி வைப்பாங்க நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் எங்கள் அம்மா உங்கள்கிட்ட எவ்வளோவாது சொல்லி எப்படியாவது நான் திரும்ப வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசிகிட்ட பேசிட்டு கார்த்திகேயன் அங்கிட்டு போகிறாரு. கார்த்திகேயன் போன செகண்டில் ஒரு நிமிஷத்தில் குமார் வண்டி எடுத்துகிட்டு வந்து அப்படியே மறித்து, என்னடி எனக்கு கல்யாணம் முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த, இப்போ உனக்கு முடியாது போலையே, இனி இவன் இல்லை வேற எவன் வந்தாலும் உனக்கு மாப்பிள்ளைன்னு எவனையுமே வர விட மாட்டேன். எப்படி சொன்னீங்க, இப்போ எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, உனக்கு கல்யாணம் முடியவும் விட மாட்டேன் அப்படின்னு அரசியை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு குமார். சொல்லிக்கிட்டு இருக்கையில் பார்த்தீங்கன்னா செந்திலும் கதிரும் வந்து அடித்து மல்லு கட்டி உருண்டு மண்ணில் பெரட்டி விட்டு மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துட்டு அரசியை கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போனோடனே குமார் வீட்டுக்கு போகிறாப்புல. அப்போ மூஞ்சி ஒரு பக்கம் மறைச்சிக்கிட்டே பேசையில் அவங்க பாட்டி கேட்குறாங்க, என்னடா அங்கிட்டு திரும்பிக்கிட்டே பதில் சொல்கிறேன், இங்கிட்டு திரும்ப பதில் சொல்கிறானோடனே மூஞ்சியை பார்க்குறாங்க. என்னடான்னு என்னைய யாரும் அடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னை அடிக்க எவனும் பிறந்து தான் வரணும், அடிக்கலை, நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பொய் சொல்லாதரா, அவன் திரும்ப வந்து எதுவும் அடிச்சிட்டாரா பாண்டியன் வீட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா கோச்சுக்கிட்டு குமார் போகணும். அம்மா என்னான்னு பாருமா, கோவத்தில் போகிறேன் அப்படின்றாங்க. கொடி போய் கேட்குறாங்க. கேட்டோன்னே ஒன்றுக்கு முரடாக பதில் சொல்ல விட்டியும் கொடி சொல்கிறாங்க, நீ இப்படியே அடி வாங்கி சாக தான் போகிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு கொடி வெளியில் வந்துடுறாங்க. அதோட நாடகம் முடிஞ்சு.